லாக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான். ஸோ பாருங்க. பாருங்க இப்ப ஆயிடுச்சு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு 5M சீலிங் விட்த் இருக்கிறதால லீக்கேஜ் ஆகவே வாய்ப்பில்ல. இப்ப பாருங்க எவ்வளோ ஃபுல். எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மிஷின் வந்து மினி வேக்யூம் சீலிங் மிஷின் வாங்க இது. அப்புறமா இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஹவுஸ் ஹோல்டிங் வேக்யூம் சீலர்னு வாங்கும். இது வந்து உங்களுக்கு என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகும்னா, சின்ன சின்ன பேக்கெட்ஸுங்கோ கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியில் இருக்கிற வேக்யூம் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இதோட மாடல் வந்து எப்படின்னா உங்களுக்கு DZ300ன்னு சொல்லிட்டு மாடல் நம்பரு. இப்போ இதுல வந்து உங்களுக்கு ஓப்பனிங் வந்து 2 பக்கமும் இருக்கும். இந்த நாசில வந்து ஜஸ்ட் இங்க இழுக்கிற மாதிரி ஒரு குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மிஷின்ல என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு, நம்ம ஆல்ரெடி இது பழைய வீடியோ போட்டுக்கிறோம். அந்த வேக்யூம் மினி மாடல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கேஜ் கம்மி இருக்கும். இதுல வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கொஞ்சம் ஹெவி பண்ணியிருக்கிறோம், பம்ப் கொஞ்சம் ஹெவி பண்ணிக்கிறோம். ஸோ அப்புறமா இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா வந்து சீலிங் ஹீட்டிங் யூனிட் வந்து ஃபர்ஸ்ட் பழைய மிஷின்ல வந்து 3mm இருந்தது. ஆனா இந்த மிஷின்ல வந்து உங்களுக்கு 5mm கொடுத்துக்கிறோம். பாருங்க 5mm இருக்குது இதோட சீலிங் யூனிட். ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு லீக்கேஜ் அதிகமா வர வாய்ப்பு இல்லை. ஸோ லீக்கேஜ் ஆகாது. பழைய மிஷின்ல வந்து நம்ம 3M இருந்தது, இதுல 5M கொடுத்துருக்கிறதால உங்களுக்கு ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் கொஞ்சம் ஹெவி கொடுத்துக்கிறோம். அப்புறம் பம்பு கொஞ்சம் ஹெவி இருக்குது. இது வந்து உங்களுக்கு சைனா மேக்கு. ஸோ இதுல வந்து நம்ம இந்த மிஷின் எப்படி ஆப்ரேஷன் பண்ணாலும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மிஷின்ல வந்து மேக்ஸிமம் 280mm வரைக்கும் தான் நீங்க சீலிங் விட்த் பண்ண முடியும். சீலிங் விட்த், சீலிங் போச் வந்து 280mm வரைக்கும் பண்ண முடியும் மேக்ஸிமம். அதே மினிமம் வந்து உங்களுக்கு 40mm இருந்து பண்ண முடியும் பவுச்சோட விட்த். அந்த பவுச்சோட அகலங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து 40mm இருந்து பண்ண முடியும். அதே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 280mm அதாவது 28 சென்டிமீட்டர் வரைக்கும் பண்ண முடியும். இப்போ நாம இதோட ஒர்க்கிங்கும் அப்புறமா ஸோ வித்தியாசமான ஐட்டமுங்கெல்லாம் போட்டு இதில் நம்ம வேக்யூம் பவுச்சில் போட்டு செக் பண்ணி டெமோ பார்க்கலாம். இப்போ பாருங்க, நாம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நாசில் வேக்யூம் நாசிலை வந்து நம்ம இந்த மாதிரி புல் பண்ணிக்கணும். புல் பண்ணோன்னா நாசில் வந்து வெளில வரும் இந்த இடத்துக்கு. அங்கே லாக் ஆகிடும். உங்கள் சைடில் அந்த இடத்துல பாருங்க லாக்கிங் கீழே இருக்குது. ஸோ அந்த கீழே லாக் ஆகிடும். நீங்கள் ப்ரெஸ் பண்ண அப்புறமா திருப்பி ரிலீஸ் ஆகிற மாதிரி வரும். ஸோ அதுக்கு அடுத்தாப்புல வந்து உங்களுக்கு சீலிங் டைமர். இந்த சீலிங் டைமர் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். உங்கள் பவுச்சுக்கு தகுந்த மாதிரி இந்த வேக்யூம் பவுச் வரும் பார்த்தீங்கன்னா அதோட திக்னஸ் தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு பவுச் நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா செட் பண்ணிக்கோங்க இதை. அப்புறமா இது வந்து ஆன். இப்போ நீங்க ஆன் பண்ணா டேரக்டா ஆன் ஆயிடும். எப்பயுமே நீங்க என்னன்னா பாருங்க ஆன் ஆயிடும். ஜஸ்ட் நீங்க எப்பயுமே வேக்யூம் பவுச்சை ஃபர்ஸ்ட் இதுக்கு செட் பண்ணிட்டு அப்புறம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நாம பவுச் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஐட்டம்ஸ் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ சோயா சங்க்ஸ் பார்க்கலாம். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம பட்டன் ஆஃப் பண்ணிக்கணும். நாசில் தள்ளிட்டு ஜஸ்ட் இப்போ அந்த நாசில நம்ம கவரை இன்சர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க லிவரை இந்த பக்கம் அந்த பக்கம் க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான். ஸோ பாருங்க. பாருங்க சவுண்ட் கேக்குதா? அந்த ஏர் ஃபுல்லா இழுக்குது அது. அவ்வளவுதான். ஜஸ்ட் இந்த பக்கம் அந்த பக்கம் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓப்பன் ஆயிடும். பாருங்க இப்போ ஆயிடுச்சு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு 5M சீலிங் கொடுத்துருக்கிறதால லீக்கேஜ் ஆகவே வாய்ப்பு இல்லை. இப்போ பாருங்க எவ்வளவு ஃபுல்லா உங்களுக்கு அது வேக்யூம் மேக்குது பாருங்க. அந்த லேயரா தேத்து பாருங்க கவர்ல. சேம். இப்போ இன்னொரு பேக்கெட்டும் பண்ணி பார்க்கலாம். நீங்க எல்லா டைமும் இந்த ப்ரொசீஜரை நீங்க அப்பப்போ பண்ணினே இருக்கணும். ஆஃப் பண்ணிட்டு நாசில தள்ளுற மாதிரி பார்க்கணும். இப்போ பாருங்க திருப்பி இன்னொரு பேக்கெட் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், அந்த கவரை ஃபுல் எட்ஜுக்கு தள்ளணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு நீங்க அது இந்த பக்கம் தள்ளும் போது என்ன ஆயிடும்னா உங்களுக்கு அந்த சீலிங் லைனை கொஞ்சம் தாண்டிச்சுன்னா ஸோ சீலிங் எட்ஜ்லேயே போச்சுன்னா கூட ஏர் லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். மீன்ஸ் வேக்யூம் ஆயிருக்கும் ஆனால் வேக்யூம் ஆனால் விட்டுரும். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த பவுச்சுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். பாரு இவர் செட் பண்ற மாதிரி இவங்க செட் பண்ற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கணும் பாருங்க. ஸோ இப்போ பாருங்க வேக்யூம் ஆகுது.
அவ்வளோயா? ம். ஓப்பன் ஓப்பன். ஸ்டார்ட் ஸ்டார்ட். பாருங்க. பாருங்க. சீலிங் இந்த மாரி உங்களுக்கு நல்லா வந்திருக்கும். அதே மாரி ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இப்ப நீங்க கீழ போட்டா கூட சரி, அது கல்லு மாரி இருக்கும். ஜஸ்ட் பாருங்க. ஸோ அப்போ உடையாது. இப்ப நம்ம பண்ணிக்கிற எல்லாமே, வேக்யூம் பண்ணிக்கிற எல்லாமே நம்ம டிஸ்ப்ளே பண்ணிக்கிறோம் இங்க. ஸோ இந்த மிஷின் வந்து எப்படின்னா உங்களுக்கு லோ பர்ப்போஸ்க்கு யூஸ் பண்ணலாம். மீன்ஸ் வீடு, அப்புறம் திருப்பி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க பண்ணலாம். ஒரு நாளைக்கு 180 பவுச் பண்ற வரைக்கும் தான் பண்ண முடியும். இந்த பவுச் பண்ற அப்படின்னு வேணா உங்களுக்கு ஒரு 20 பவுச் குடுத்தீங்கன்னா, கொஞ்சம் கேப் குடுத்து திருப்பி கொஞ்ச நேரம் பண்ணுங்க. ஏன்னா இது பிளாஸ்டிக் பாடி. ஸோ இதுல டிரான்ஸ்ஃபார்மர் போட்டுருக்கனால ஹீட்டிங் எலிமெண்ட் மெல்ட் ஆச்சுன்னா, பிளாஸ்டிக் பாடி மெல்ட் ஆகுற வாய்ப்பு உண்டு. ஸோ அதால கொஞ்சம் கேப் குடுத்து நீங்க பண்ணலாம். தாராளமா இதுல பண்ணலாம். ஸோ இவ்வளவும் இதெல்லாம் பண்ணிக்கிறது. ஸோ ஸ்மால் ஸ்டார்ட் அப் கம்பெனிங்கோ, ஸ்மால் ஸ்கேல்ல பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்பதான் நான் பண்ண போறேன். டெஸ்ட் பண்றேன் அப்படின்றவங்க இதை யூஸ் பண்ணி பண்ணலாங்க. ஸோ இதுக்கு வேக்யூம் பவுச் யூஸ் பண்ண முடியும், எல்டி பவுச் யூஸ் பண்ண முடியும். பட் வேக்யூம் பவுச் பண்ணா செல்ஃப் லைஃப் அதிகம். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அப்புறமா இந்த மிஷின பத்தி இன்னும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா, கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்ல காலோ பண்ணுங்க. பண்ணீங்கன்னா, நான் எங்க ஆளுங்க வந்து டீடைல்ஸ் உங்களுக்கு குடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.